வெல்கம் டு கோடர் உலகம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுதான் நம்ம பில்ட் பண்ண போகிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு மூவி லிஸ்ட் அப்ளிகேஷன். என்ன டிஸ்பிளே பண்ணுறோன்னா மூவி நேம் என்ன, மூவி டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஆக்டர் நேம் என்ன. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஒரு பேக் எண்ட்லேருந்து ரெட்ரீவ் பண்ண போகிறோம். ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ரெஸ்ட் வெப் சர்வீசஸ் நான் ஒன்றுனா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு வெப் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் பூட்டே ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். அதை க்ரியேட் பண்ணி அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம தைம்லீஃப் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃப்ளோ டயக்ராம். ஸோ பேசிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசர்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க. ஸோ ஒரு வெப் பேஜ் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது iccibank.com அது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக இட் கோஸ் டு சம்திங் கால் கண்ட்ரோலர். ஸோ ஸ்ப்ரிங் கண்ட்ரோலர் தான். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேயும் தெர் இஸ் அ கண்ட்ரோலர். ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்லேயும் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். நீங்கள் இன்னும் பேக் போனீங்கன்னா இனிஷியல் டேஸில் சர்வ்லெட்டும் ஒரு கண்ட்ரோலர் தான். ஸோ உங்கள் ரெக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசரில் ஹிட் பண்ணுற ரெக்வெஸ்ட் சம் காம்பனண்ட் ஏதாவது ஒன்று ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோலர். ஸோ நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அது கெட்டாகவும் இருக்கலாம், இல்லை போஸ்ட்டாகவும் இருக்கலாம். கெட்னா உங்களுக்கு டேட்டா ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு, போஸ்ட்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா சப்மிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அதை சப்மிட் பண்ணுறதுக்கு போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு மட்டும்தான் கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே நான் சாம்பிள் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக டேட்டாபேஸ் கூட பேசலாம். கண்ட்ரோலர் இங்கேருந்து டேரெக்டாக இந்த ஏரோ இங்கே டேட்டாபேஸ்லேருந்து ரெட்ரீவ் பண்ணி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ப்ரௌசரில் ஷோ பண்ணலாம். ஆனால் அது இட்ஸ் நாட் அ குட் பேட்டர்ன். நீங்கள் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா நடுவில் ஒரு டேட்டா ஆக்சஸ் லேயர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் ரெபாசிட்ரி அப்படிங்கிற லேயர். ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் எனி இன்ட்ராக்ஷன், இப்போ டேட்டாபேஸ் கூட நீங்கள் பேசணுன்னா இந்த லேயர் கால் பண்ணி தான் நீங்கள் பேசுவீங்க. ஸோ இதனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டும் டீகப்பிள் ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்ட்ரோலரும் டேட்டாபேஸும் டைட்லி கப்பிள்டு கிடையாது, நடுவில் ஒரு லேயர் இருக்கிறதுனால. இப்போ நாளைக்கு நீங்கள் இன்னொரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணணும், ஆனால் எனக்கு பேக் அண்ட் லாஜிக் சேம் தான் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதையே கால் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரெபாசிட்ரி காம்பனண்ட்டே. ஸோ அது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் சும்மா லேர்னிங்க்கு வேணும்னா டேரெக்டாக கண்ட்ரோலர்லேருந்து நீங்கள் டேட்டாபேஸ் கால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நம்ம இந்த லேர்னிங்லேயும் வி வில் கிரியேட் அ சிம்பிள் ஒரு ரெபாசிட்ரி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி, இது ரெபாசிட்ரி இஸ் நத்திங் பட் அ காம்பனண்ட், ஸ்ப்ரிங் காம்பனண்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு ரெபாசிட்ரி அது எப்படி டேட்டாபேஸில் சேவ் பண்ணுது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Let's get into the application. Let's start building the application. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடிஇ வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எஸ்டிஎஸ் தான் ஐடி ஸ்ப்ரிங் டூல் சூட்டுங்கிற ஐடிஇ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ரிங் டூல் சூட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க வேணாம். ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரிங் டூல் சூட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஒர்க் ஸ்பேஸ் நேம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஸோ call it as like a movie list. ஓகே, ஸோ இப்போ எஸ்டிஎஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இப்போ எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை. லெட்ஸ் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்.
ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி கிரியேட் அ நியூ ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்னு போகலாம். இல்லைனா வந்து இங்கே போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கேட்கும். உங்களுக்கு என்ன நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட், என்ன நேம் ஆஃப் தி இந்த ஆர்டிஃபேக்ட் பேசிக்கலி வந்து ஸோ நான் மூவி லிஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து குரூப் ஐடி வந்து காம் டாட் கோடர் உலகம், வெர்ஷன் ஐ எம் யூஸிங் 14, பேக்கேஜ் வந்து நம்ம வார் செலக்ட் பண்ணிக்கலாம். வெர்ஷன் இது அப்படியே விட்டுறலாம், 00 ஸ்னாப்ஷாட் இஸ் ஃபைன். இந்த பேக்கேஜ் வந்து காம் டாட் விகோடர் உலகம் டாட் டெமோக்கு பதிலாக மூவி. மற்றதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூஸை நீங்கள் விட்டுறலாம். விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இங்கே என்னென்னா நியூ ஸ்ப்ரிங் பூட் டிபெண்டன்சிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக 3 டிபெண்டன்சி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இட்ஸ் அ வெப் அப்ளிகேஷன். ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வர்றது ஸ்ப்ரிங் வெப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி நமக்கு வேணும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா Thymeleaf அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Thymeleaf அப்படிங்கிறது இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் இஸ் ஓகே, வெப் அப்ளிகேஷன் இஸ் ஓகே. ஸோ வெப் அப்ளிகேஷன் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து டேட்டா பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன வேணும்னா JPA அப்படின்னு ஒன்று, ஸ்ப்ரிங் டேட்டா JPA. ஸோ இந்த 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஆக்சுவேட்டர்னு ஒன்று இருக்குது, அது வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது டீபக்கிங் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இது வந்து என்னென்னா டேட்டாபேஸ், H2 டேட்டாபேஸுங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம், இன் மெமரி டேட்டாபேஸ். ஸோ இந்த 5 டிபெண்டன்சி உங்களுக்கு இருந்தால் போதும். இந்த 4 வந்து ரெக்வயர்டு. இந்த ஆக்சுவேட்டர், ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் மட்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும் டைரெக்டாக. ஸோ இப்போ இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு யூஸ்வலி ஐ கீப் தி கன்சோல் ஓப்பன், கன்சோல் வியூ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதாவது எரர்ஸ் வந்துச்சுன்னா தெரியும். ஸோ இப்போ நான் இம்போர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் வில் ரன் இட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எரர்ஸ் வருதா, இல்லை வந்து ஸ்டார்ட் ஆகுதா, இது இனி இஷ்யூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட், அதுவும் எஸ்பெஷலி வந்து ஒரு ஃபுல் ப்ளூன் வெப் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் யூஐலேருந்து பேக் எண்ட் வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் எந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வருதுன்னு அப்போ தான் தெரியும். இல்லை நீங்கள் எல்லாமே கோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா வந்து எதில் ஃபெயில் ஆச்சு அப்படின்ட்டு டீபக் பண்ணுறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போதும் வந்து பில்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒன்றுமே வந்து இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இந்த போர்ட் வந்து டாம் கேட் வந்து 8080 யூஸ் பண்ணுது. ஆக்சுவேட்டர் என் பாயிண்ட் இது. ஸோ அண்ட் ஆல்சோ H2ங்கிற டேட்டாபேஸ் நம்ம கிளாஸ் பாத்தில் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ H2 வந்து லோட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா H2 டேட்டாபேஸு லோட் ஆயிருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே இது ஓகே இது வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து மூவி லிஸ்ட் அப்ளிகேஷன், இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணி ரன்னுன்னு செலக்ட் பண்ணேன். ஸோ அது வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட வந்து ரன் அஸ் அ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு பண்ணலாம். ஸோ ரன் அஸ் அ ஸ்ப்ரிங் பூட் ஆப்ன்ட்டு. ஸோ எல்லாமே ஒன்று தான்.
So let's stop and build the first component. First இந்த application flow diagramல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் கண்ட்ரோலர் ஒன்று ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கெட் எண்ட் பாயிண்ட் வச்சு இன்னொன்று. ஸோ ஸ்ப்ரிங் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பேக்கேஜில் ஒரு கிளாஸ், ஓகே, ஸோ மூவி லிஸ்ட், say let's call it as a movie list controller. ஓகே, பேக்கேஜ் வந்து நான் கண்ட்ரோலர் அப்படிங்கிற பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக் சிம்பிள் ஜாவா கிளாஸ் தான் இது. இதில் ஒன்றுமே இல்லை, ஸ்ப்ரிங் ரிலேட்டட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன ஆட் பண்ணலாம்னா, உங்களுக்கு கண்ட்ரோலர், இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் அ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ரிங்குக்கு எப்படி சொல்ல போகிறோம்னா ஒரு அனடேஷன், கண்ட்ரோலர் அட் கண்ட்ரோலர் அனடேஷன் அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் கண்ட்ரோலர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து we are telling the spring that it is a controller. இது வந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ ரெக்வஸ்ட் வந்து எப்படி வந்து மேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் 80 இங்கே போட்டு ரன் ஆகிட்டு இருக்குன்னு காமிச்சேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு நான் இப்போ ஒரு இதில் லோக்கல் ஹோஸ்ட் 80 அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா let's see if the server is up. சர்வர் அப் ஆயிடுச்சு. 80 பார்த்தீங்கன்னா லெசன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நான் ஹிட் பண்ணேன்னா உங்களுக்கு ஒயிட் லேபிள் எரர் பேஜ் அப்படின்னு ஒன்று காமிக்குது. ஏன் அப்படின்னா வந்து 404 எரர், டிப்பிக்கல் 404 எரர். இது எப்படின்னா அந்த பேஜ் வந்து இதனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணலை. இப்போ ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த 80 போர்ட்டில் எந்த பேஜ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது கன்ஃபிகரேஷனே நம்ம எதுவுமே செட் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அந்த பேஜை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஒரு அனடேஷன் வேணும் அப்படின்னா வந்து அட் ரெக்வஸ்ட் மேப்பிங் அப்படின்னு ஒரு அனடேஷன். ஸோ பேசிக்கலி இது என்ன சொல்லுது, ஸ்ப்ரிங் போர்ட்டுக்குன்னா வந்து இனி ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா ஸோ ஸ்லாஷ் அப்படின்னு வந்து வந்தாலே வந்து இந்த கண்ட்ரோலருக்கு மேப் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டேன்னா ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஸோ இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இங்கே டைப் பண்ணுறேன்னா லோக்கல் ஹோஸ்ட் 80 அப்படின்னு எதுவுமே வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லோக்கல் ஹோஸ்ட் 80 வந்துட்டு இந்த டாம் கேட் வந்து லெசன் பண்ணிகிட்டு இருக்கு 80 ஸ்லாஷ்னா வந்து ஒன்றுமே கொடுக்கலனா இந்த கண்ட்ரோலரை வந்து ஹிட் பண்ணும். இந்த கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம ஸ்டில் வந்து எந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் என்னென்னா கெட் மூவி லிஸ்ட் பை ஆக்டர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன்னா இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் மெத்தடை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஆட் ரெக்வஸ்ட் மேப்பிங் அப்படின்னு ஒன்று அதே இதுதான், அதே அனடேஷன் தான். ஆனால் ஆட் ரெக்வஸ்ட் மேப்பிங். இப்போ இங்கே வந்து ரெக்வஸ்ட் மேப்பிங்குள்ளே என்ன பேராமீட்டர் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ ரெக்வஸ்ட் மேப்பிங் இது வந்து ஒரு அனடேஷன் தான். இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் என்ன அக்செப்டபிள் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உள்ளே போனேன்னா நேம்னு ஒன்று இருக்குது, வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ வேல்யூ வந்து அரே, நேம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து தெர் ஷுட் பி ஒன் மோர் ஃபார் மெத்தட். ஹெச்டிடிபி மெத்தடுங்கிறது என்னென்னா ஸோ அது இப்போ நம்ம HTTP method is very important. இப்போ மெத்தட் ஈக்குவல் டு அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்னென்னா say method equals get தான் நான் ஃபஸ்ட்டு கோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து request method dot get. ஓகே, ஸோ இது என்னென்னா எனி கெட் ரெக்வஸ்ட் இங்கே இந்த மெத்தடுக்கு வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு அர்த்தம் இதுக்கு. ஸோ ஆனால் வந்து என்ன யூஆர்எல், அந்த யூஆர்எல் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஸோ இங்கே வந்து ஸ்லாஷ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தடை ஹிட் பண்ணுறதுக்கு என்ன யூஆர்எல் அப்படிங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா வேல்யூ ஈக்குவல்ஸ். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மூவிஸ் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்லாஷ் மூவிஸ் அப்படின்னு நான் யூஆர்எல்ல கிளிக் பண்ணேன்னா அது இந்த மெத்தடுக்கு கண்ட்ரோல் வரும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ரிட்டர்ன் மூவி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங் வந்து பேஸ் ரெக்வெஸ்ட் மேப்பிங், இது இந்த கிளாஸ் லெவல் ரெக்வெஸ்ட் மேப்பிங். மெத்தட் லெவலில் வந்து மூவிஸ்னு ஒரு யூஆர்எல் க்ரியேட் பண்ணி எனி கெட் ரெக்வெஸ்ட், அந்த ஹெச்டிடிபி கெட் ரெக்வெஸ்ட் வந்து இந்த மெத்தடுக்கு வர மாதிரி. ஸோ ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் ரிட்டர்னிங் மூவி லிஸ்ட். லெட்ஸ் இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ இதே யூஆர்எல் இது கூட வந்து யூஆர்எல் அப்பன் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறோன்னா மூவிஸ் அப்படின்னு அப்பன் பண்ணுறோம். ஸோ மூவிஸ் அப்படின்னு அப்பன் பண்ணோன்னா ஏன்னா வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி சர்வர். ஓகே, ஸோ இப்போ மூவிஸ் அப்படின்னு ஹெல்ப் பண்ணோம்னா இப்பயும் வந்து உங்களுக்கு எரர் பேஜ் தான் வருது. ஏன் வந்து எரர் பேஜ் வருது? மூவி லிஸ்ட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட்டுமே நம்ம டிஃபைன் பண்ணலை. ஸோ இது மூவி லிஸ்ட்டுனா வந்து எப்படி வந்து அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து டைம்லீஃப் டெம்ப்ளேட் இருக்கணும். ஏன்னா இது என்ன, எந்த வியூ எப்படி இது டிஸ்பிளே பண்ணணும், ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து இது நத்திங் பட் இட் ஷுட் பி எ நேம் ஆஃப் தி டெம்ப்ளேட். ஸோ இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ மூவி லிஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே போயிட்டு ஃபைல் மூவி லிஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா இட்ஸ் பேசிக் ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான், ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே இப்போதைக்கு வந்து ஹெச்டிஎம்எல். ஸோ ஹெட் ஹலோ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுறீங்க. ஸோ இதே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து வரணும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், இந்த கண்ட்ரோலரில் வந்து ரிட்டர்ன் மூவி லிஸ்ட் அப்படின்னா, ஸோ இந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஹேண்டில் பண்ணி எனக்கு இந்த வியூக்கு போ அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணுறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் லாஜிக்குமே பண்ணலை. உங்களுக்கு டைரெக்டாக ரெக்வெஸ்ட்டை வாங்கிட்டு இந்த மூவி லிஸ்ட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற அந்த டைம்லீஃப் டெம்ப்ளேட் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது ஒரு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் தான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரோலர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த கண்ட்ரோலர்லேருந்து எப்படி கண்ட்ரோல் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ மூவி லிஸ்ட் கண்ட்ரோலர்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அங்கே மூவி லிஸ்ட் கண்ட்ரோலர்லேருந்து மூவி லிஸ்ட் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் எப்படி ரீடைரக்ட் ஆகுது. ஸோ ஒரு பேசிக் ஹலோ அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கெட் ரெக்வெஸ்ட் மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது எப்படி வந்து பேக்எண்டோட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வியூவுக்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். மூவி லிஸ்ட்டுங்கிறது வந்து ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் நாட் அ லிட்ரல் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து
இப்போ நான் மூவி லிஸ்ட்டுன்னு சொன்னேன்னா இது வந்து வியூ நேம், இது ஹெச்டிஎம்எல் ஃபைலோட நேம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி லிஸ்ட்டும் இந்த மூவி லிஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் இந்த ஃபைலோட நேமும் வந்து எக்ஸாக்ட்லி சேம். அண்ட் ஆல்சோ இதில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா டெம்ப்ளேட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல். அப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் அந்த ஃபோல்டரை வந்து இட் வில் லுக் அப் தட் ஃபோல்டர். இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது க்ரியேட் பண்ணிங்கன்னா யூ மைட் கெட் அன் எரர், இந்த மாதிரி வந்து இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ வந்து டேட்டா இப்போ எப்படி டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ பிஃபோர் டேட்டாபேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிள் டேட்டா ஒன்று வந்து ஹார்ட் கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ என்ன டேட்டா நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் இங்கே வந்து மூவி நேம், மூவி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆக்டர் நேம்ட்டு. ஸோ எனி அப்ளிகேஷன் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வந்து நீங்கள் டேட்டா என்ன டிஸ்பிளே பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படி தான் நீங்கள் வந்து மாடல் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை ஒரு டேட்டா ஆக்சஸில் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதோ எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் இங்கே இப்போ என்னென்னா வந்து மூவி நேம், மூவி டிஸ்கிரிப்ஷன், ஆக்டர் நேம் இந்த மூணும் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த மூணு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ அதுதான் மாடல் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் மாடல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்ன. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் அதுக்கு தகுந்தபடி மாடல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் மூவின்னு ஒரு மாடல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். வந்து அதில் மூவி ஆப்ஜெக்டில் வந்து நேம்னு ஒன்று இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், ஆக்டர் நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ஐடி இருக்கும். ஐடி எதுக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டேட்டாபேஸில் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடி தேவைப்படும். ஸோ இப்போ மாடல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து மாடல்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கோர்ஸ் மெயின் ஜாவாவில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் dot model movies dot model. ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் நேம் மாடல் ஆப்ஜெக்டோட அந்த கிளாஸோட நேம் வந்து என்னென்னா மூவி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கிளாஸோட நேம். ஸோ இதில் ஒன்றுமே நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் எம்டி கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எம்டி கிளாஸில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த 3 என்னென்னா ஸ்ட்ரிங் தான். இப்போ இங்கே வந்து நம்பர்ஸ்லாம் எதுவும் கிடையாது, அதனால் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் மூவி நேம் ஒன்று, ப்ரைவேட் ஸ்ட்ரிங் அடுத்து என்னென்னா மூவி டிஸ்கிரிப்ஷன், மூவி டிஸ்கிரிப்ஷன் அடுத்து என்னென்னா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் மூவி டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் ஆக்டர் நேம். ஸோ ஆக்டர், ஸோ லெட்ஸ் கால் இட் அஸ் ஆக்டர். ஓகேங்களா? ஸோ மூவி டிஸ்கிரிப்ஷன், மூவி நேமுங்கிறது கொஞ்சம் ரிடண்டாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கே மூவிங்கிற கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன், மூவி நேமுக்கு பதிலாக ஜஸ்ட்டு நேம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மூவிங்கிற ஆப்ஜெக்டில் தான் வந்து ஆப்ஜெக்டில் நேமு, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆக்டர் இந்த 3 வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் கெட்டர் செட்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ் ஜென்ரேட் கெட்டர் செட்டர். ஓகே, ஸோ எல்லாமே செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நேம் இல்லை லாஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட் மெம்பர் ஜென்ரேட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளெயின் சிம்பிள் ஜாவா பீன், ஒன்றுமே இல்லை. நேம், டிஸ்கிரிப்ஷன், ஆக்டர் என்ன வேணுமோ இங்கே நம்ம அது மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நான் ஹார்ட் கோட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கண்டென்ட்டை வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் மூவின்னு ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயே வந்துட்டு ஸோ மூவி, ஸோ இங்கே சாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாட் செட் ஆக்டர் சே டாம். So movie dot set description and say mi3
movie dot set name set name தான் mi3. ஸோ இது வந்து description வந்து say impossible. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் இந்த வேல்யூஸ்லாம் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு எப்படி நான் ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புறது? ஸோ இதை நான் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. இப்படி நான் ரிட்டர்ன் மூவி அப்படின்னு கொடுத்தேன்னா வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா வந்து இந்த மூவி ஆப்ஜெக்ட்டும் இந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் டைப்பும் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த ரிட்டர்ன் டைப் வந்து என்னென்னா வியூ நேம், இட் இஸ் நாட் அ டேட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஸோ ஏன்னா இந்த ஹெச்டிஎம்எல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பிளெயின் அண்ட் சிம்பிள் ஹலோன்னு டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே எப்படி வந்து இந்த டேட்டாவை எப்படி அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு போகிறது? ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து மாடல் ஆப்ஜெக்டில் செட் பண்ணணும். ஸோ மாடல் ஆப்ஜெக்டில் செட் பண்ணணும்னா இப்போ ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மாடல் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட் இங்கே, ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே மெத்தடில் நம்ம எதுவுமே இப்போ நம்ம கொடுக்கல, ஜஸ்ட்டு ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக இங்கே மாடல் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா, சாரி இந்த மாடல் வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஐ. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட கிளாஸ் இது. ஸோ இந்த மாடல் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாடல் ஆப்ஜெக்டில் நீங்கள் செட் பண்ணலாம் இந்த ஆப்ஜெக்டை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் செட் பண்ணணுன்னா மாடல் டாட் செட் ஐ திங்க் இட்ஸ் ஆட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வேல்யூ பேர். பேசிக்கலி நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவிஸ், லெட்ஸ் கால் இட் அஸ் மூவிஸ். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை தான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ரெஃபர் பண்ணணும். ஸோ மூவிஸ்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இங்கே மூவியை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சிங்கிள் மூவியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு லிஸ்ட் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ Java util to new array list. போட்டிங்கன்னா இந்த மூவி. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து லெட்ஸ் கால் இட் அஸ் அ மூவி லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எல்லா ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த என்டையர் லிஸ்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ மூவி லிஸ்ட், லெட்ஸ் கால் இட் அஸ் அ மூவிஸ் அண்ட் தென் இந்த மூவி லிஸ்ட்டை வந்து மாடல் ஆட்ரிபியூட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுது, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி வந்து இந்த ஸ்ப்ரிங் மாடல் ஆப்ஜெக்டில் ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணுறோம், மூவிஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டு. அதனோட வேல்யூ என்னென்னா இந்த அரே லிஸ்ட்டு தான் அதனோட வேல்யூ. இது எதுக்காக செட் பண்ணுறோன்னா உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அந்த டெம்ப்ளேட்டில் வந்து பை டிஃபால்ட் இந்த மாடல் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் வந்து கேன் ஆக்சஸ் திஸ் மாடல் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் நீங்கள் மாடல் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு HTMLக்கு போகும்போது நீங்கள் இதை டைரெக்டாக வந்து அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். மூவி லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட்டு வந்து மாடலில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து இங்கே HTML ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டு சேவ் சம் டைம் ஐ ஹவ் காப்பீட் தட் கோட். இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோடு மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். சிம்பிள் தான், I'll explain. Okay, so just in the HTML code. Okay, so இந்த HTML கோட் என்னன்னா வந்து இது
இது வந்து ஜஸ்ட் என்னென்னா பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இது தேவையில்லை, ஆப்ஷனல் தான். வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட் இந்த டேபிள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதில். ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் தான். ஒரு டேபிளில் வந்து ஒரு டிஹெச்டிடி, ஸோ ஹெடர் அண்ட் 2 காலம் பேசிக்கலி. ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து இது மூவி நேம், இந்த இதெல்லாம் ஹெட்டிங், இதெல்லாம் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து நம்ம ஒவ்வொரு மூவிஸுங்கிறது இப்போ நோட் பண்ணிங்கன்னா இந்த மூவிஸுங்கிறது தான் வந்து இங்கே நான் செட் பண்ணியிருக்கிறேன் கண்ட்ரோலரில். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணேன்னா ஸோ மூவிஸ் இந்த ஆட்ரிபியூட் தான் நான் இங்கே செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே நான் செட் பண்ணேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஹெச்டிஎம்எல்ல நான் இந்த ரெஃபர் பண்ணிக்கலாம். டாலர் அப்படின்னு போட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். டாலர் இந்த கர்லி பிரேசஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் ஈச் ஒவ்வொரு மூவிக்கும் அதனுடைய நேமு, டிஸ்கிரிப்ஷன், ஆக்டர் நேம் 3 பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் பேசிக் ஐட்ரேஷன் தான். இப்போ வந்து இது இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இப்போ நான் ரன் பண்ணேன்னா வந்து நான் இப்போ இங்கே ஹார்ட் கோட் பண்ண வேல்யூஸ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும் பேஜில். லெட்ஸ் ரன் இட் அண்ட் see. ஸோ நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் டேஷ்போர்டில் போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய போர்ட் வந்து 8080. ஓகே, ஸோ I'll just open a Chrome. localhost 8080. என்ன யூஆர்எல் அப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரோலரில் என்ன யூஆர்எல் கொடுத்துருக்குறோம், இங்கே வந்து /movies அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இப்போ நான் /movies அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட் வரணும். ஓகே, பார்த்தீங்கன்னா மூவி லிஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா இப்போதைக்கு வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறோம் இங்கே. இதை வந்து நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதை டேட்டாபேஸில் இருந்து புல் பண்ணுறதம் எப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும்னா வந்து டைனமிக்காக டேட்டா வந்து மாடல் ஆப்ஜெக்டில் செட் பண்ணி அதை வந்து இங்கே ஹெச்டிஎம்எல்ல ரெஃபர் பண்ணி வி ஆர் டிஸ்பிளேயிங் இட். ஸோ இது வந்து இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாடல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கும். அது மட்டும் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து என்னென்னா, இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் வந்து ஒரு கெட் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் மாடல் ஆப்ஜெக்டில் செட் பண்ணி அந்த டேட்டாவும் எப்படி டைனமிக்காக வியூ பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணுவோம், ஸ்ப்ரிங் ரெப்பாசிட்ரின்னு ஒன்று. இதுதான் வந்து பேக்கெண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ஃபேக்ட் கிளாஸ் கிடையாது, வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இது. ஸோ ஸ்ப்ரிங் பூட்டில் வந்துட்டு ரெப்பாசிட்ரிஸ்லாம் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு செகண்டில். இப்போ பேக்கேஜ் வந்து நீங்கள் என்ன கொடுத்துக்கலான்னா whatever பேக்கேஜ் கோடர் விலகம் .say movies.data_access. okay, and name of the interface வந்து say let's call it as a movie list repository. movie list repository. இப்போதைக்கு எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இது வந்து ஜாவா இன்டர்ஃபேஸ், ஒன்றுமே ஸ்ப்ரிங் ரிலேட்டட் எதுவுமே இல்லை. ஸோ இதை எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஜேபிஏ இன்டர்ஃபேஸாக எப்படி மாற்றுறது அப்படின்னா, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த இன்டர்ஃபேஸை வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ ரெப்பாசிட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜேபிஏ ரெப்பாசிட்ரி எதுக்குன்னா வந்து இதுதான் வந்து ஸ்ப்ரிங்குக்கு வந்து we are telling Spring that treat this interface as a JPA interface. ஸோ ஜேபிஏனா என்னென்னா டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ், ஜாவா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐயோட இன்டர்ஃபேஸு. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக ஸ்ப்ரிங் பூட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸு இப்போ இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட் அந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் டேட்டாபேஸில் பண்ணுறதுக்கு
அதுவே இம்ப்ளிமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எழுத தேவையில்லை. இப்போ நீங்கள் முன்னாடி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் வந்து நீங்கள் மேனுவலாக கோட் பண்ணணும். கனெக்ஷனை வாங்கி தென் வியூ ஜென்ரேட் தி சீக்வல் query, இன்சர்ட் query எல்லாமே வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எதுவுமே இப்போ பண்ண தேவையில்லை. ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட் இருக்குது லிட்டில் பிட். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ ஜேபி இன்டர்ஃபேஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா என்ன இது 2 ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ டி அப்படிங்கிறது என்ன டைப்பு அண்ட் ஐடி. ஸோ இப்போ டீனா என்னன்னா வந்து இது வந்து டைனமிக் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ ஜெனரிக்ஸ் அப்படிம்பாங்க. ஜாவா 5லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது. நீங்கள் எந்த டேட்டா டைப் பண்ணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ மூவிங்கிறது வந்து நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வி கிரியேட்டட் திஸ் மூவி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மூவி ஆப்ஜெக்டை வந்து மூவி கிளாஸை இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இவென்ச்சுவலி இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மூவிங்கிறது டேட்டாவை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேம், டிஸ்கிரிப்ஷன், ஆக்டர். நம்மளுடைய எண்ட் கோல் என்னென்னா இந்த டேட்டா நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆக்டர் இன்ஃபர்மேஷனை ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த ஜேபிஐ இன்டர்ஃபேஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா மூவிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போய் நீ டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூவிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓகே நம்ம சொல்லியாச்சு. ஆனால் இப்போ டேட்டாபேஸ்ன்னு யோசிச்சிங்கன்னா டேட்டாபேஸுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு லெட்ஸே ஒரு மூவிங்கிறது வந்து ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இவென்ச்சுவலி அது வந்து ஒரு டேபிளாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டேபிளுக்கு வந்து என்ன ப்ரைமரி கீ என்ன, ஸோ அதை எப்படி இந்த இன்டர்ஃபேஸுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, அதுதான் இந்த ஐடி. ஸோ லெட்ஸே இந்த மூவி ஐடின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மூவி ஐடி தான் வந்து இந்த ஐடி, அது என்ன டேட்டா டைப்பில் அது இருக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் நம்ம. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஸ் யூஸ்வலி வந்து இன்டிஜர் ஆர் லாங் அது யூஸ் பண்ணிக்கலாம். லாங் இஸ் அ சேஃபர் ஆப்ஷன். இட் ஹாஸ் அ லாங்கர் பெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த டேட்டாபேஸ் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறது வந்து H2 டேட்டாபேஸ் தான். ஏன்னா H2 டேட்டாபேஸ் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பாத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆப் க்ரியேட் பண்ணும் போதே வந்து நம்ம இந்த H2ங்கிற டேட்டாபேஸ் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸ்ப்ரிங் பூட்டில் இந்த டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கான கிளாஸஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஆட்டோ வயர் ஆயிரும். நீங்கள் மேனுவலாக நீங்கள் எதுவுமே வந்து வயரின் பண்ண தேவையில்லை. ஸோ அண்ட் ஆல்சோ வி ஹேவ் திஸ் ஜேபிஏ டிபெண்டன்சி. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஜேபிஏ டிபெண்டன்சி கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம இப்போ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஸோ இப்போ இந்த மூவி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் கிளாஸ். ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து ஐடி மிஸ் ஆகுது. ஸோ ஏன்னா இப்போ டேட்டாபேஸில் சேவ் பண்ணும்போது இங்கே ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் வேணும். ஸோ நம்ம அந்த ஐடியை லெட்ஸ் ஆட் தட் ஐடி. ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து லாங் ஐடின்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஐடி தான் வந்து யூஸ் பண்ணி டேட்டாபேஸில் ஒவ்வொரு மூவின்னு ஒரு டேபிளில் சே ஐடி 1 நேம் 1 இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஐடி 2 நேம் 2 அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஐடி வந்து டேட்டாபேஸில் வந்து இப்போ ஐடிஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க? தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் யூ கேன் ஜென்ரேட் தி ஐடி. நீங்கள் சீக்வென்ஷியல் நம்பர் கொடுக்கலாம் 1 2 3 4ன்னு. இல்லை வந்து நீங்கள் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ரேண்டம் சீக்வன்ஸில். நம்ம வந்து ஜஸ்ட் ஜென்ரேட்டட் வேல்யூவை வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து டேட்டாபேஸ் ஐடி தாங்கிறதுக்கு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. ஸோ அட் ஐடி அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா எக்ஸ் பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐலேருந்து வருது உங்களுக்கு. ஸோ இந்த ஐடி தான் வந்துட்டு நம்ம பேக்கெண்டுக்கு போய் சேவ் பண்ணுற ஐடி. ஓகேங்களா? ஸோ அந்த டேபிளோட ப்ரைமரி கீ மாதிரி. ஸோ டேபிளோட ப்ரைமரி கீலாம் கொடுத்துட்டோம். ஆனால் வந்து இந்த என்டையர் கிளாஸே வந்து நம்ம ஒரு என்டிட்டி அப்படின்னு ஒரு அனோட்டேஷன் வச்சு மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து என்டிட்டிங்கிறது என்னென்னா வந்து இதுதான் வந்து ஸ்ப்ரிங்குக்கு என்ன சொல்கிறோன்னா இந்த பீன் வந்து வி ஆர் யூஸிங் திஸ் பீன் டு சேவ் இன்ஃபர்மேஷன் டு தி பேக்கெண்ட். ஸோ பேக்கெண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வந்து ஒரு பீன் இது அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணுறதுக்கு தான் என்டிட்டி பீன். ஸோ யூஸ்வலாக வியூ பீன்ஸ், அதாவது வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து
இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இந்த அனோட்டேஷன்லாம் நீங்கள் டேரெக்டாக வந்து வெறும் ஜாவா பீன் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இந்த டேட்டா ஃபீல்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் வந்து இப்போ பேக் எண்டோட கனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு இந்த அட் என்டிட்டி அட் ஐடி இதெல்லாம் வந்து ரிக்வயர்டு. ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கன்ஃபிகர் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனுவலாக எதுவுமே கோட் எழுத தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு ஒன் மினிட்ல. எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கோடு மேனுவலாக எழுத தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ பீன் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஐடிங்கிறது வந்து இட்ஸ் ஓகே. பட் என்ன மாதிரி ஜென்ரேட் பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. ஸோ எப்படி ஜென்ரேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட்டட் வேல்யூ. ஸோ இது எதுக்கு நான் வந்து எப்படி வந்து என்ன மாதிரி ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல்ஸ் ஜெனரேஷன் டைப் நினைக்கிறேன், டைப் டாட் ஆட்டோ. ஸோ ஆட்டோ ஜென்ரேஷன். ஸோ இந்த அனோட்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணி போய் பார்த்தேன்னா வந்து ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெத்தட் லெவலில் யூஸ் பண்ணலாம், ஃபீல்ட் லெவலில் யூஸ் பண்ணலாம் இந்த அனோட்டேஷனை. ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன ஜெனரேஷன் டைப் அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக இது மாதிரி அனோட்டேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள் அனோட்டேஷனில் வந்து என்ன இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் அ மச் மோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான் ரேண்டமாக ஏதோ டைப் பண்ணுறேங்க, ஸோ ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல்ஸ் இதுன்ட்டு. ஸோ இது கரெக்டு தானான்னு எப்படி தெரியும்? ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரேட்டட் வேல்யூ அப்படிங்கிற அனோட்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் ஓகே என்ன ஃபீல்டு நேம் அதெல்லாம் வந்து நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ வே ஆஃப் லைக் கோடிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு ஜென்ரேஷன் டைப் நான் செட் பண்ணணும். ஸோ ஜென்ரேஷன் டைப் டாட் ஆட்டோன்னு நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அனோட்டேஷனும் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு குவிக் லுக் அட் தி அனோட்டேஷன் எப்படி என்ன அது கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம மூவி ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இஸ் ஆல் செட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூவி ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ரெபாசிட்டரியில். ஆனால் இந்த ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்ஃபேஸில் ஒன்றுமே வந்து நம்ம எதுவுமே மெத்தட்ஸ் எதுவுமே எழுதலை. ஸோ இன்டர்ஃபேஸ் ஜாவா இன்டர்ஃபேஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவா இன்டர்ஃபேஸில் ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கணும்ல, அப்போ தானே வந்து நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய கோல் என்னென்னா வந்து நம்ம ஃபைண்ட் மூவிஸ் பை ஆக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூவி/டாம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த டாமுங்கிறது வந்து ஆக்டரோட நேம். ஸோ இந்த ஆக்டரோட நேமை நான் யூஆர்எல்லில் பாஸ் பண்ணேன்னா அந்த ஆக்டரோட மூவிஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுதான் நம்மளுடைய எண்ட் கோல். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ திங்க் அபவுட் இட், இப்போ என்ன நமக்கு வேணும்னா நேம் இருக்குது, நேம் தான் நமக்கு இன்புட். ஸோ இந்த டாமுங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் தட்ஸ் இன்புட். அவுட்புட் என்னென்னா வந்து லிஸ்ட் ஆஃப் மூவிஸ், அவங்க நடித்த மூவி எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸோட மெத்தட் என்னவாக இருக்கும். ஸோ இன்புட் என்னென்னா வந்து சே ஃபைண்ட் சே என்ன லெட்ஸ் கால் இட் அஸ் அ ஃபைண்ட் மூவிஸ் பை ஆக்டர். ஓகே, ஸோ இதுக்கு இன்புட் என்ன உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த நேம் ஆஃப் தி ஆக்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங் நேம். ஓகே, ஸோ இதனோட அவுட்புட் என்ன? அவுட்புட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வரணும். ஸோ உங்கள் இந்த இன்டர்ஃபேஸோட மெத்தடோட அவுட்புட் வந்து லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் மூவி ஆப்ஜெக்ட். அவ்வளோ. ஸோ லிஸ்ட் வந்து ஜஸ்ட் ஜாவா இட்டல் லிஸ்ட். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா ஃபைண்ட் மூவிஸ் பை ஆக்டர், name of the actor, and then it returns the list. ஸோ இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே எழுத தேவையில்லை. இது வந்துட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து it will query the database based on the ID, based on the name what we pass in, and then return this movie list. ஓகே, ஸோ அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே இங்கே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடிங்
let's comment everything. ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ என்ன வேணும்னா நம்ம இந்த ரெப்பாசிட்டரி கால் பண்ணணும். ஸோ நம்ம மூவி ரெப்பாசிட்டரி இந்த இன்டர்ஃபேஸை இது எப்படி நான் வந்து இங்கேருந்து கால் பண்ணுறது? நான் ஜஸ்ட்டு வந்து மூவி ரெப்பாசிட்டரி மூவி லிஸ்ட் ரெப்பாசிட்டரி டாட் ஃபைன் மூவிஸ் அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஏன்னா இன்டர்ஃபேஸ், நீங்கள் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இன்ஜெக்ட் பண்ணலாம் இங்கே. ஸோ இன்ஜெக்ட் பண்ணுறது என்னென்னா ஜஸ்ட்டு இங்கே கண்ட்ரோலரில் ப்ரைவேட் ரெப்பாசிட்டரி மூவி லிஸ்ட் ரெப்பாசிட்டரி. ஸோ ஸ்ப்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்துட்டு இதில் ஓகே மூவி லிஸ்ட் ரெப்பாசிட்டரி நீங்கள் கொடுத்துட்டேன். ஸோ மூவி லிஸ்ட் ரெப்பாசிட்டரி நீங்கள் கொடுத்தனா இது எப்படி வந்து இதனோட ஆப்ஜெக்ட் வந்து இதில் ஒயர்ன் ஆகும்? அதுக்கு அனோட்டேஷன் தான் வந்து ஆட்டோ ஒயர்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை இட் வில் ட்ரை டு லுக்அப் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் வந்து ஒயர்ன் பண்ணிடுவோம் ஸ்ப்ரிங் பூட். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை மேனுவலாக. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கிளாஸில் கண்ட்ரோலரில் நமக்கு இந்த ரெப்பாசிட்டரியோட இன்ஸ்டன்ஸ் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் டு சே ஃபைண்ட் மூவிஸ் பை ஆக்டர். பார்த்தீங்கன்னா நேம் தான் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நேம் வந்து நான் எங்கேருந்து இப்போ நான் வாங்குவேன்? ஸோ இப்போ எனக்கு இன்புட்டில் வந்து இந்த மெத்தடோட இன்புட்டில் நேமே இல்லை. ஸோ நான் இப்போ யூஆர்எல்ல பாஸ் பண்ணுறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் ஹார்ட் கோட் பண்ணி ஜஸ்ட் ஸ்லாஷ் மூவிஸ்னு கொடுத்தா எல்லாமே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம். நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா இப்படி ஆக்டரோட நேம் கொடுத்தோம்னா அந்த ஆக்டரோட நேமுக்கு தகுந்தபடி எல்லா மூவிஸும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த யூஆர்எல்ல வந்து இப்படி நான் நேமை பாஸ் பண்ணுறது அண்ட் தென் கண்ட்ரோலரில் அந்த நேம் எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா சிம்பிள், இந்த கண்ட்ரோலரில் வந்துட்டு நீங்கள் பாத் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ஆட் பாத் வேரியபிள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு பாத் வேரியபிள் ஆஃப் ஆக்டர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்டர். ஸோ இப்போ பாத் வேரியபிள் ஆஃப் ஆக்டர், ஆனால் இது என்ன டைப்? அந்த இப்போ ஆக்டர் வந்து யூஸ்வலாக இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா பாத் வேரியபிள், அதாவது அந்த யூஆர்எல் பாத்தில் ஆக்டர்னு வந்து ஒரு பாத் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதனுடைய நேம் அந்த வேல்யூவை எடுத்து இந்த நேமுக்கு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்டருங்கிறது வந்து அகெயின் ஸோ எப்படி வந்து இது ஆக்டருங்கிறது வந்து தெரியும் ஸ்ப்ரிங் பூட்டுக்கு? ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்லாஷ் மூவிஸ்ன்னு இருக்குது. இந்த யூஆர்எல்ல வந்து நம்ம அதுக்கு தகுந்தாப்படி நம்ம வந்து யூ ஹேவ் டு சேஞ்ச். ஸோ இங்கே டைனமிக்காக வந்து வி ஹேவ் டு கால் இட் அஸ் ஆக்டர் ஹியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேர்லி பிளேசஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா வந்து டைனமிக்காக வந்து இந்த வேல்யூவை வந்து நீங்கள் யூஆர்எல்லேருந்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். எனிதிங் ஆஃப்டர் மூவிஸ், இப்போ இந்த நான் யூஆர்எல்ல நான் எது கொடுத்தாலும், ஸோ சே விஜய், ஸோ அதுக்கப்புறம் விஜய் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஜே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிள் அசைன் பண்ணும். இந்த கெட் ரெக்வெஸ்ட் வரும்போது இந்த பாத் வேரியபிள் ஆக்டருங்கிற பாத் வேரியபிள் இந்த நேமில் வந்து பாஸ் ஆகும் உங்களுக்கு இவென்ச்சுவலி. ஸோ இந்த நேம் தான் நம்ம வந்து இந்த ரெப்பாசிட்டரிக்கு அனுப்ப போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி சென்ட் ஃப்ரம் தி யூஆர்எல்லேருந்து நீங்கள் எப்படி உங்கள் ஸ்ப்ரிங் கண்ட்ரோலருக்கு வேல்யூ வருது, அந்த பாத் வேரியபிள் வேல்யூ எப்படி நீங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் வந்து நீங்கள் இந்த ரெப்பாசிட்டரிக்கு பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் டைப் என்னென்னா மூவி லிஸ்ட் வாங்குறீங்க. ஸோ மூவி லிஸ்ட்
ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ இந்த மூவி லிஸ்ட் வந்து இப்போ பேக்எண்ட்லேருந்து வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்எண்ட்லேருந்து நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ணலை. ஓகே, ஸோ அதனால் இப்போ நான் இந்த ரன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எம்டி லிஸ்ட் தான் வரும். ஸோ லெட்ஸ் ரன் இட் ஒன்ஸ். ஐ திங்க் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், என்ன ஏதாவது இஷ்யூஸ் வருதா, வேறு ஏதாவது எரர்ஸ் வருதான்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் அப்பில் ஒன்றும் எரர்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் டாம் அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா எம்டி லிஸ்ட். ஸோ உங்கள் கோடு வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் நமக்கு டேட்டா இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெப்பாசிட்ரியை கால் பண்ணுது. எங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது H2 டேட்டாபேஸை தான் வந்து இது கால் பண்ணும். ஸோ H2 டேட்டாபேஸை கால் பண்ணும், ஆனால் வந்து நமக்கு டேட்டா எதுவுமே இல்லை H2 டேட்டாபேஸில். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து டேட்டாவை ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப். ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு எப்படி வந்து அந்த டேட்டாவை வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் டைனமிக்காக. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட் கால் எழுதுகிறோம், அந்த டெபாசிட்ரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாபேஸ்லேருந்து அந்த ட்ரை டு கெட் தி மூவிஸுங்கிற அந்த ஆப்ஜெக்டில் என்ன சேவ் ஆகிருக்குதோ அதை ரிட்ரீவ் பண்ணி ப்ரௌசரில் ஷோ பண்ணுறோம். இப்போ டேட்டாபேஸில் எதுவுமே இல்லாததுனால எதுவுமே டிஸ்பிளே ஆகலை உங்களுக்கு. நீங்கள் எதர் மேனுவலாக டேட்டாபேஸில் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு போஸ்ட் கால் ஒன்று எழுதி நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி சேவ் பண்ணிவிட்டு அந்த சேவ் பண்ண ரெக்கார்டை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ போஸ்ட் கால் வந்து சிமிலர் தான். உங்களுக்கு வந்துட்டு இப்போ கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் போஸ்ட் ரெக்வெஸ்ட் மேப்பிங் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்னொரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் ஆட் மூவி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ரிட்டன் டைப் என்னன்னு சொல்கிறேன். ஆட் மூவி ஜஸ்ட் நீங்கள். ஸோ இது வந்து வாய்டு கிடையாது ரிட்டர்ன் டைப்பு. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் எப்படி ரிட்டர்ன் டைப் பண்ணமோ இது வந்து என்னென்னா வந்து வியூ நேம் பேசிக்கலி. ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு போகிறதுனால வந்து வியூ நேம் என்னவோ அதை மட்டும் இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போ போஸ்ட்டில் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். போஸ்ட்டில் வந்து சம்திங் கால்ட் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்ட்டு, இது வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும் வந்து. ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்து என்னவாக இருக்குன்னா நமக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். ரொம்ப ஜெனரிக்காக வேணும்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்டாகவே இது பண்ணிக்கலாம். ஸோ இது ரெஸ்பான்ஸ் வந்து என்னென்னா வந்து இப்போ போஸ்ட் கால்ஸ்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு எனி லைக் போஸ்ட் கால் யூஸ் பண்ணுறோம் ரெஸ்ட்டில் ஏபிஐயில் அப்படின்னா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு 200 எரர் 200 கோடோ இல்லை 404 இல்லை எனி எரர் கோட்ஸ் வரும். ஸோ அலாங் வித் தி ரெஸ்பான்ஸ் பாடி. ஓகே, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் வந்து இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு இன்புட் என்ன வேணும் உங்களுக்கு. ஸோ இன்புட் ஓகே ஈஸிலி கெஸ் இந்த என்னன்னா மூவி ஆப்ஜெக்ட், அதுதான் நமக்கு இன்புட். ஏன்னா அதான் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மூவி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இன்புட் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இன்புட் வந்து ஒரு போஸ்ட் காலில் வந்து நீங்கள் இன்புட் அனுப்புறதுக்கு வந்து என்டையர் பாடி ரெஸ்பான்ஸ் பாடியை வந்து இன்புட்டாக அனுப்புவீங்க. ரெஸ்பான்ஸ் பாடி. ஸோ அதை டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு என்னன்ட்டு. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து இந்த அனோட்டேஷன் ரெஸ்பான்ஸ் பாடிங்கிற அனோட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ரிட்டர்ன் நல் கொடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இது போஸ்ட் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி இங்கே மேலே நம்ம ரெக்வெஸ்ட் மேப்பிங் கெட்டுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இதை ஜஸ்ட் நான் இப்போ காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து போஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் போஸ்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணும்போது வந்து நீங்கள் ஆக்டர் நேம் தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போ அந்த மூவிஸில் வந்து நீங்கள்
ஆக்டர் நேமு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் பார்ட் ஆஃப் தி மூவி ஆப்ஜெக்டில் நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ உங்களுக்கு பேராமீட்டர்னு உங்கள் பாத் பேராமீட்டரில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் மூவிஸுங்கிற அந்த யூஆர்எல்ல மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணும்போது என்னவா போஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக அனுப்புகிறோமா, ஜேசான் அனுப்புகிறோமா, எக்ஸ்எம்எல் அனுப்புகிறோமா? ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் இங்கே. ஸோ இங்கே வந்து அதுக்கு தான் வந்து கன்சியூம்ஸ். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் வந்து இந்த மெத்தட் வந்து என்ன டேட்டா டைப் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கன்சியூம்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஜேசான். ஓகே, application/json. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா வந்து இது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட். இந்த மெத்தடு வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டு. மூவிஸுங்கிற அந்த யூஆர்எல் வந்துச்சுன்னா இங்கே வர மாதிரி. ஸோ என்ன போஸ்ட் பண்ணுறோன்னா ஜேசான் டேட்டா போஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே என்னென்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ரெஸ்பான்ஸ் பாடி. Response body is disallowed in this location. Sorry, இது ரெஸ்பான்ஸ் பாடி இல்லை, ரெக்வஸ்ட் பாடி. ஓகே, ஸோ பிகாஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அது அவுட்புட், இது வந்து நம்ம இதுதான் நம்மளுடைய இன்புட் பேசிக்கலி. ஸோ இன்புட் வந்து ரெக்வஸ்ட் பாடி. ஸோ என்டையர் ரெக்வஸ்ட்டில் இருக்கிறது வந்து சென்டிங் இன் தி இன்புட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நைஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐடியே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். எனி இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்து யூ கேன் நாட் யூஸ் திஸ் அனோட்டேஷன் இன் திஸ் பிளேஸில், இது வந்து ரெக்வஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் நல்லுன்னு போடுறோம். அது வந்து ரிட்டர்ன் நல் போடக்கூடாது. அதுக்கு தான் வந்து இப்போ இந்த ரெபாசிட்ரி அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெபாசிட்ரியில் வந்து நான் போஸ்ட்டுக்கு எதுவுமே நான் எழுதலை. ஸோ ஃபைண்ட் மூவிஸ் பை ஆக்டர் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். நான் போஸ்ட்டுக்கு ஏதாவது எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத தேவையில்லை. ஏன்னா ஸோ இந்த ரெபாசிட்ரி வந்து பை டிஃபால்ட் வந்து கொஞ்சம் மெத்தட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து இந்த போஸ்ட் க்ரியேஷனும் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட். என்ன மீன் பண்ணுறேன் அதில் நான் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மூவி லிஸ்ட் ரெபாசிட்ரி டாட் அப்படின்னு போட்டோன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டெலீட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ரெபாசிட்ரி ஜேபி ரெபாசிட்ரியிலேருந்து வர மெத்தட்ஸ். ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, ஸோ சேவ், சேவ் டெலீட் எல்லாமே இது மாதிரி. டெலீட்னா வந்து அந்த ரெக்கார்டை ரிமூவ் பண்ணுறோம். ஃபைண்ட் ஆல்னா வந்து அந்த ஐடியை பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிங்கன்னா வந்து இதே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நேம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறதுனும், அதனால் வந்து நம்ம கஸ்டம் மெத்தட் எழுதியிருக்கிறோம். பட் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மெத்தட் கூட தேவையில்லை. ஸோ நம்ம சினாரியோ இப்போ போஸ்ட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சேவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம், இந்த மெத்தட். ஓகே, ஸோ சேவ்னு யூஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய இன்புட் என்ன இந்த மெத்தடுக்குன்னா என்டிட்டி. இஃப் யூ ரிமெம்பர் வந்து நம்ம இந்த மூவி அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட என்டிட்டி. ஸோ இந்த மூவிங்கிற ஆப்ஜெக்டை தான் நம்ம அனுப்ப போகிறோம் பேக் எண்ட் டேட்டாபேஸுக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு சேவ், ஜஸ்ட் எந்த மூவி ஆப்ஜெக்ட் அனுப்புவீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன இன்புட்டில் வருதோ அதை அப்படியே வந்து பேக் எண்ட் சேவ் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிரு. அண்ட் தென் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நல் கிடையாது, நம்ம ரிட்டர்ன் வந்து ரெஸ்பான்ஸ் பில்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் கால் இட் அஸ் அ ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு ஒன்று இருக்குது. ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் சே ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே. ஓகே ரெஸ்பான்ஸ்னால் வந்து எவ்ரி திங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த சிம்பிள் கேஸுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் டாட் பில்ட். எரர் ஹேண்ட்லிங்லாம் நம்ம இந்த சேம் எக்ஸாம்பிளில் பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு அஸ்யூம் தட் திஸ் இஸ் கோயின் டு ஒர்க். இப்போ இது ஒர்க் ஆகலைன்னா நம்ம எரர் ஹேண்ட்லிங்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ மோர் காம்ப்ளெக்ஸ் சினாரியோ. ஸோ அவ்வளோதாங்க, 2 லைன் ஆஃப் கோட். ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த ரெபாசிட்ரி டாட் சேவ் இன்பில்ட் சேவ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த என்டிட்டி ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். என்ன இன்புட் ஜேசான் அனுப்புகிறோமோ அது அப்படியே வந்து இந்த ரெபாசிட்டரியை கால் பண்ணிவிட்டு பேக் அண்ட் H2 டேட்டாபேஸில் போய் சேவ் பண்ணிடும். அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அந்த போஸ்ட் காலுக்கு இட் வில் சென்ட் பேக் தி ரெஸ்பான்ஸ். ஸோ இதை நான் இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுறது? இப்போ நம்ம வியூ பேஜை வச்சு நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணோம்.
ஸோ ஏன்னா இந்த மெத்தட் எல்லாமே வந்து ஏன்னா நமக்கு ஒரு வியூ இருந்துச்சு, நான் ப்ரௌசரில் போயிட்டு நான் இந்த யூஆர்எல்லை கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். ஆனால் போஸ்ட் வந்து யூ நீட் சம்திங் லைக் போஸ்ட்மேனோ இல்லை ஒரு ரெஸ்லெட்டோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் டூல் வேணும், சோபிஒய் டூலோ, இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா வந்து ரெஸ்லெட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இல்லைன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ க்ரோம் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு க்ரோம் ரெஸ்லெட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ரெஸ்லெட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்னா வந்து இதுதான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் டைரெக்டாக வந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணேன்னா இதுதான் அந்த ரெஸ்லெட்டோட எக்ஸ்டென்ஷன். நான் கிளிக் பண்ணேன்னா இது ஃப்ரீ எடிஷன் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட் அ நியூ ப்ராஜெக்ட், சே மூவிஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் அ சர்வீஸ், ஆட் அ ரெக்வெஸ்ட். இந்த ரெக்வெஸ்ட் வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட்டோட யூஆர்எல் என்ன? யூஆர்எல் வந்து லோக்கலோஸ்ட் 8080, பிகாஸ் 8080 தான் இந்த சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குது. /movies அவ்வளோதான் யூஆர்எல். சரி, லோக்கலோஸ்ட் 8080/movies அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பாடி என்னன்னா வந்து இப்போ ஜேசான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் டைப் வந்து ஜேசான் செட் பண்ணுறோம். போஸ்ட்டுக்கு என்ன இன்புட் ஜேசான் அனுப்பணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஜேசான் ஃபார்மெட்டில் அனுப்பணும். ஸோ மூவி ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் வேல்யூ, நீங்கள் அனுப்ப தேவையில்லை. இது நேம், டிஸ்கிரிப்ஷன், ஆக்டர், இந்த மூணு மட்டும் வந்து நம்ம ஜேசான் ஃபார்மெட்டில் அனுப்பணும். ஜஸ்ட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஜேசான் ஃபார்மெட் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாமே நான் வந்து கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜேசான் ஃபார்மெட்டில் நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் அந்த பாடியில் வந்துட்டு நேம் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஆக்டர் என்ன. ஓகே, இந்த மூணையும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் கால் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ எங்கே வரும் போஸ்ட்டு கொடுத்தன்னா வந்து இங்கே இந்த கண்ட்ரோலர் வந்து அந்த போஸ்ட் காலை ஹேண்டில் பண்ணும். ஓகே, லெட்ஸ் டெஸ்ட் இட். சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சர்வர் ஸ்டாப் ஆயிடுச்சு. லெட் மீ ஸ்டார்ட் தி சர்வர். ஓகே, ஸோ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போஸ்ட் கால் கொடுத்தோம்னா ஓகே, ஸோ HTTPS கிடையாது, நான் யூஸ் பண்ணுறது வந்து HTTP தான். ஸோ அதனால் HTTP localhost 8080 கொடுத்தோன்னா 200 ரெஸ்பான்ஸ், விச் மீன்ஸ் தட் நோ எரர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் ஸ்டாப் இட் அண்ட் ரீஸ்டார்ட். ஸோ ஐ திங்க் அந்த எரர்ஸ் வந்து நம்ம HTTPS யூஸ் பண்ணதுனால வந்த எரர்ஸ் நினைக்கிறேன். அந்த ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணி க்ளீனாக வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எரர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒரு தடவை வந்து அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஏதாவது மூவிஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருமே இல்லை. ஸோ டேட்டா வந்து பேக்எண்டில் டேட்டாபேஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம், MI3 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் போஸ்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சேன்னா ஸோ இங்கே கன்சோலில் எரர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸில் இப்போ சேவ் ஆகிருக்கணும். ஸோ அது எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த யூஆர்எலுக்கு வந்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம இப்போ சேவ் பண்ண டேட்டாபேஸில் வந்து இப்போ கெட் காலில் ரெட்ரீவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இன்னும் டேட்டாபேஸ்லேயே லாகின் பண்ணி பார்க்கணும், H2 டேட்டாபேஸில் லாகின் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்று மட்டும் எனேபிள் பண்ணணும். ஸோ இட்ஸ் application.properties போனீங்கன்னா application.propertiesல வந்து இங்கே எந்த H2 கன்சோல், H2ங்கிறது தான் இன்மெமரி டேட்டாபேஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே அசைன் பண்ணலாம். ஸோ spring.h2.
சரி கன்சோல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். கன்சோல் எனேபிள்டு வந்து ட்ரூன்னு போட்டுட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே போர்ட் நம்பர் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் டாட் போர்ட் வந்து 8080. ஸோ பை டிஃபால்ட் 8080 தான், நான் 8081 கூட வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ணேன்னா H2 கன்சோலில் நம்ம அந்த டேட்டாவை வந்து we can check it out. ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன் மோர் திங் என்னென்னா H2 வந்து இட்ஸ் இன் மெமரி டேட்டாபேஸ். ஸோ இப்போ நான் சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த டேட்டாபேஸ் எல்லாமே வந்து delete ஆயிரும். ஸோ எதுவுமே இருக்காது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே கெட் கால் நான் போயிட்டு ஹிட் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த டேட்டா எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து நான் whenever I ரீஸ்டார்ட் அந்த மெமரியில், அதாவது ஜாவா மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாபேஸ் அது. ஸோ இது ஜஸ்ட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷனில் வந்து SQL சர்வரோ இல்லை DB2ஓ இல்லை ஆரக்கிளோ ஏதோ ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நான் எனக்கு வேணும்னா வந்து போஸ்ட் பண்ணேன்னா it will get saved in the H2 database. Okay, so let's post one. Okay, let's post like 2-3 records. அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் போஸ்ட் இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு சென்டு, தென் ஒன் மோர் ரெக்கார்டு. ஓகே, சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 3 ரெக்கார்டு வந்து இப்போ சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஐ ஷுட் சி லைக் 3 ரெக்கார்ட் ஃபார் திஸ். அது பார்த்தீங்கன்னா ஸோ வியூ லாஜிக் எவ்ரி திங் வந்து ஒர்க் ஆகுது. சேவும் ஒர்க் ஆகுது, நம்ம அந்த ஃப்ரண்ட் எண்டில் வியூவும் ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக டேட்டாபேஸ்லேயே பார்க்கணும் அப்படின்னா வந்து இதுதான் H2 கன்சோலோட URL. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த டேட்டாபேஸோட கன்சோல் URL இது. ஸோ இந்த JDBC URL வந்து யூனிக் URL. ஒவ்வொரு தடவை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த URL வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் H2 ஸோ H2 database is available here. ஸோ இந்த URL நீங்கள் கன்சோலில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து இந்த JDBC H2 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அந்த JDBC URL. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ SI யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு டேட்டாபேஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லோக்கல் இன் மெமரி டேட்டாபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் யூ ரிமெம்பர் வந்து நம்ம மூவி ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இங்கே இஃப் யூ ரிமெம்பர் நாங்கள் பேக் அந்த கோடுக்கு போனோம்னா இந்த மூவிங்கிறது இந்த என்டிட்டி க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ வித் ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன், ஆக்டர் எல்லாமே. ஸோ இந்த மூவி இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே வந்து ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே இதுதான் வந்து ஒரு டேபிள், மூவி ஐடி, ஆக்டர், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே. ஸோ இதை நீங்கள் இப்போ கொரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மூவி போட்டு ரன் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம சேவ் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டைரெக்டாகவே இங்கேருந்து டெலீட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா வந்து இது எல்லாமே ஆட்டோ டெலீட் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ எடிட் பண்ணிவிட்டு சரி நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு இதை MI4 அப்படின்னு மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4ன்னு மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃப்ரண்ட் எண்டில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இட் ஷுட் ரிஃப்ளெக்ட். ஸோ MI3ன்னு இருந்தது வந்து இட் ஷுட் சேஞ்ச் டு MI4. பார்த்தீங்கன்னா இந்த பேக் எண்டில் இருந்து தான் ரெட்ரீவ் பண்ணுறோங்கிறது வந்து இப்போ கிளியராக இருக்குது. ஸோ இவ்வளோதான். நம்ம இப்போ ஜஸ்ட் டு சம்மரைஸ் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத. ஸோ ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதில் கெட் அண்ட் போஸ்ட் ரெண்டுமே எழுதணும் அந்த கண்ட்ரோலரில். ஸ்ப்ரிங் ரெபாசிட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸ்ப்ரிங் ரெபாசிட்ரி இன்டர்ஃபேஸில் கெட்டுக்கு வந்து ஒரு கஸ்டம் மெத்தட் ஒன்று டிஃபைன் பண்ணோம். சேவ் வந்து டிஃபால்ட்டாக அந்த ரெபாசிட்ரியில் இருக்கிற இன்டர்ஃபேஸில் இருக்கிறத யூஸ் பண்ணோம். இன்மெமரி டேட்டாபேஸை பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சேவ் பண்ணுறது, ஒரு போஸ்ட் கால் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறது மூவி ஆப்ஜெக்டை, அப்புறம் கெட் கால் யூஸ் பண்ணி எப்படி அதை ரிட்ரீவ் பண்ணுறது, அப்புறம் டைம்லீஃப்ங்கிற டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் டெவலப் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக வந்து அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்டு கண்ட்ரோலர்
டேட்டா ஆக்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு இவ்வளோ ½ அன் ஹவர் டு 1 ஹவரில் நம்மளால் பண்ண முடியுதுன்னா எல்லா கன்ஃபிகரேஷனும் ஆட்டோ கன்ஃபிகரேஷன்லாம் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வந்து எல்லா டூல்ஸு, ஸோ ஒயரிங் எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் டஸ் சப்போர்ட் எவ்ரி திங் பை டிஃபால்ட். ஸோ இதையே நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணாமல் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்ப்ரிங்லேயோ இல்லை வந்து இதுக்கு முன்னாடியோ பிஃபோர் ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரட்ஸ் அது மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணாலாம் வந்து ரொம்ப டைம் ஆகும். அதாவது பாய்லர் பிளேட் கன்ஃபிகரேஷன் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி நான் எதுவுமே வந்து ஸ்ப்ரிங் கன்ஃபிகரேஷன் இப்போ பீன் ஒயரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட் ஃபியூ annotations here and there அவ்வளோதான் யூஸ் பண்ணோம். ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணோம். டேட்டா ஆக்சஸ், ஒரு மாடல், ஒரே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வியூ. ஸோ லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். ஏதாவது கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோர் ஸ்ப்ரிங் பூட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.